இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை தான் வந்து பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை ரெசிபி வந்து பண்ணி போட்டிருக்கேன். லாஸ்டா வந்து கடலை பருப்பு வச்சு பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா இந்த வீடியோட கடைசியா வந்து அதோட லிங்க் தரேன், கண்டிப்பா வந்து அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா கடலை எடுத்துருக்கேன், வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை வச்சுதான் வந்து பூர்ணம் ரெடி பண்ணி நம்ம பூர்ண கொழுக்கட்டை வந்து பண்ண போறோம். பூர்ண கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுலயும் வேர்க்கடலை வச்சு செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். இதுல வந்து தேங்காய் பூர்ணம் வைப்பாங்க, எள்ளு பூர்ணம், அதுக்கப்புறம் கடலை பருப்பு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா நமக்கு என்ன வந்து விருப்பப்படுறோமோ அது வந்து வச்சு செய்யலாம். என்னோட ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை பூர்ணம் தான் வந்து மை ஃபேவரட். இன்னைக்கு வந்து இதுதான் நான் பண்ணி காட்ட போறேன். இப்போ நான் அந்த வேர்க்கடலை பூர்ணம் பண்றதுக்கு ஒரு கப்பு மெஷரிங் கப்பால ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த வந்து ஒரு வானலுக்கு மாத்திக்கலாம். நான் ஃப்ரெஷ் வறுக்காத வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வறுத்து தான் அதுக்கப்புறம் அது தோல் நீக்கிட்டு நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் இந்த வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கடையில் விற்கிறத அப்படியே வாங்கினீங்கன்னா கூட நீங்கள் டேரெக்டாக அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலையை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேம் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இது வறுத்துக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வறுப்படுற மாதிரி வறுத்துக்கணும். வேர்க்கடலை வந்து தீஞ்சிடக்கூடாது. ஸோ அது வந்து கருகிடாமல் அப்படியே லைட்டாக கைவிடாமல் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா எல்லா பக்கமும் பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி ஆற வச்சுட்டு அந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். இது ஆறுனா தான் தோல் வந்து வரும், அது வரைக்கும் வராது. ஸோ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்தோம் இல்லையா வேர்க்கடலை, அது தோல் எல்லாமே வந்து நீக்கிட்டேன். தோல் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோடவே 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காயும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு லைட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையே லைட்டாக வந்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்த்து அரைக்கணும். நான் எடுத்து வச்சுருக்க வெல்லம் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கும் பொழுது அது மையாது, இந்த வேர்க்கடலை வந்து அரைப்படாது. ஸோ அதனால் இது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் குறன்னு. இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்து இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வெல்லம் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இதை நம்ம வானலில் போட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த மாவு, இந்த பவுடரை வந்து நம்ம கொழுக்கட்டையில் டேரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மேலே வைக்கிற மாவு வந்து தயார் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மேலே வச்சுருக்க மாவு தயார் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை செய்ய மேலே இருக்க மாவு வந்து தயார் பண்ணுறதுக்கு 2 கப் அளவு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இந்த கப்பால் 2 கப் அரிசி மாவு. சுடுதண்ணி, இது வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது நம்ம கொழுக்கட்டை மாவு மேலே செய்யறதுக்கு உப்பு வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துட்டு சுடுதண்ணி கொஞ்சமாக வந்து சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா சூடாக இருக்கிற தண்ணி தான் சேர்த்துக்கணும். நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும். கொதித்த பிறகு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை சேர்த்துக்குங்க. இது வந்து ஒரு சில பேர் தண்ணி மாவு ஃபஸ்ட்டே வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வானலில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கட்டியாக வந்து ஆக்குவாங்க. ஒரு சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு டேரெக்டாக மாவு தண்ணியிலே கொட்டி அதுக்கப்புறம் கிண்டுவாங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுல ஈஸி மெத்தட். ஏன்னா நம்ம தண்ணி வந்து கரெக்டாக திட்டம் தெரியாது இல்லையா. தண்ணி அளவு வந்து இது நம்ம கொஞ்சமாக சேர்த்து செய்யும் பொழுது நம்ம கரெக்டாக வந்து மாவு பிசைகிற அளவுக்கு வந்துடும். ஸோ இது பிகினர்ஸ்லாம் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சிடலாம். சூடான பிறகு இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சாச்சு. இது மாதிரி நல்லா ஆறின பிறகு சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க உள்ளே வைக்கிற தீனி இங்கே இருக்குது, அதாவது பூரணம். இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம், எள்ளு வறுத்து சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். இன்றைக்கி நான் வெறும் பிளெயினாக அப்படியே வேர்க்கடலை மட்டுமே வச்சு செஞ்சுருக்கேன். நமக்கு விருப்பப்பட்டுனா இதில் வந்து தேங்காய் வறுத்து சேர்த்துக்கலாம், எள்ளு வறுத்து அதையும் வந்து வேர்க்கடலை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் அது மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அது வந்து செக் பண்ணி பாருங்கள்.
இது மாதிரி வந்து மெல்லிசா அழகாக வந்து ரவுண்டாக தட்டிக்கணும். இது மாதிரி உங்களுக்கு கையில் தட்ட வரலன்னா நீங்கள் ஒரு கவர் மாதிரி வந்து போட்டு அதில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு தட்டிக்குங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பூரணத்தை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடிடணும். நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லாமே செஞ்சுக்கலாம். நீங்கள் மாதிரி கைகளால் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட அச்சு இருந்ததுன்னா கொழுக்கட்டை அச்சு வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை அச்சுலேயும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி அச்சு எடுத்து அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும். இது வந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக. இது அச்சு வச்சு செய்ய தெரிஞ்சவங்க அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மாவு உள்ளே வச்சு நம்ம நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையோட அந்த பூரணத்தை வந்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு மேலே மூடிடலாம். பின்பக்கம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், அழகாக வந்து நமக்கு எடுக்க ஈஸியாக வந்துடும். சூப்பராக நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லாமே செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டை எல்லாமே வந்து இட்லி பாத்திரத்தில் அடுக்கியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் வந்து குக் ஆனால் போதும். சூப்பராக வந்து வெந்துடும். மீடியம் ஃப்ளேம் வச்சு வந்து இதை வேக வைங்க. இதை வெந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கொழுக்கட்டை வேக வச்சு 10 நிமிஷம் ஆகுது. இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப சுடுது, நல்லா சூப்பராக இருக்குது. இதை ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டையை வந்து ரொம்ப சுடுது. நீங்கள் பாருங்கள், நம்ம மாவு அந்த பவுடர் மாதிரி சேர்த்தோம் இல்லையா, அது நல்லா அப்படி மெல்ட் ஆகி வந்திருக்கும் வெல்லம். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா சாப்பிடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேர்க்கடலையை வச்சு நீங்கள் வந்து ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய்.